ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். மீனா கிட்ட விஜயா முத்து ஏன் அப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க, உங்களுக்குள்ளார என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனா எதுவும் பதில் சொல்லாமல் இருக்காங்க. இப்போ முத்து வந்ததுக்கப்புறம் முத்துக்கிட்டேயும் அந்த மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி முத்து எப்பயும் போல் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ மனோஜை பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி கூட்டிகிட்டு வராங்க. மனோஜோட வாயில் பெருசாக ஒரு கட்டு போட்டிருக்காங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் அதை பார்த்து விஜயா வந்து பதறி போகிறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. மீனாவும் ஒரு பக்கத்து பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் பேச முடியாமல் அவடே வந்து ஜாட தான் செய்கிறாரு. இப்போ மனோஜ் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாக்கா ரோஹிணி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ மனோஜ் வந்து முத்துவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மீனாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது, ஏதோ முத்து தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ அண்ணாமலை வந்து பார்த்துட்டு அவரும் ரொம்ப பதறி போகிறாரு. என்னப்பா ஆச்சு உன் வாயில் எவ்வளோ பெரிய கட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மீனா வந்து முத்துக்கிட்ட கேட்குறாங்க என்ன நடந்துச்சு என்ன இதுங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிடுறாரு. இல்லை நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மறுபடியும் நான் சாராயம் குடிச்சிட்டு வேணா வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அடுத்து இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சீதா வீட்டில் அவங்க அம்மா வந்து சீதா கிட்ட பேசுகிறாங்க. சீதா அப்படியே படுத்தே இருக்காங்க. என்ன இதுன்னு சொல்லி பார்த்து பதறி போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சீதாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவசர அவசரமாக ஆஸ்பத்திரி கூப்பிட்டு கிளம்புறாங்க. இப்போ பார்த்தா சத்யாவும் வந்துடுறாரு. ஆட்டோவில் கிளம்பி போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னா அருண் போலீஸ் அவங்கள பார்த்துடுறாங்க. அவரும் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறாங்க. இப்போ மீனா வந்து மறுபடியும் முத்துக்கிட்ட கேட்குறாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது நான் சாராயம் குடிச்சிட்டு வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் கோபமாகவும் அப்படி பேசிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் மீனாவோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த மாதிரி பேசுகிறேன், சீதாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே இதை கேட்டு முத்துவும் பதறி போகிறாரு. ரெண்டு பேரும் அவசர அவசரமாக கிளம்பி அங்கே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து சீதாவை செக் பண்ணி பார்த்துட்டு நிறைய மன உளைச்சல், அதனால் பிபி ஸ்டேபிளாக இல்லை, பிபி அதாவது ப்ரெஷராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ முத்து மீனா வந்து என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அருண் போலீஸ் வந்து அவங்களுக்கு உண்டான அந்த மாத்திரை மருந்து அதெல்லாம் வாங்கிட்டு வந்து உள்ளே வந்து ரூம்குள்ளே நுழையிறாரு. ஏற்கனவே நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரி முத்து ரொம்ப கோவப்படுறாரு. ஏன் இங்கே வந்தால் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அப்போ அருண் போலீஸ் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, அதனால் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார். அவர் சைடு இருக்க லாஜிக்கலாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உன்னால தான் இந்த மாதிரி அனுச்சு, என்னால் தான் இந்த மாதிரி அனுச்சுன்னு ரெண்டு பேத்துக்குள்ளார கோவம் வந்துடுது. உன்னோட அதாவது வரட்டு கோவத்துக்காக எங்களை நீ பழி வாங்குறல்ல அப்படிங்கிற மாதிரி அருண் சொல்கிறாரு. உடனே முத்து வந்து அருண் அடிக்க போகிறாரு. எல்லாம் பிடிச்சி தடுத்துடுறாங்க. தடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா வெளியில் போக சொல்லிடுறாங்க. வெளியில் போனதுக்கப்புறம் முத்து வந்து அவன் இங்கே இருப்பானா நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லி கோச்சிட்டு போயிடுறாரு. மறுபடியும் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் மீனாவோட அம்மா அவங்கள்ட்ட பேசி நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அருண் போலீஸ் அம்மாவையும் அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. டாக்டர்கிட்ட வந்து கேட்கும்போது டாக்டர் சொல்லிடுறாரு சீதா ஏதோ மன உளைச்சலில் இருக்காங்க, அதை நீங்கள் சரி பண்ணுங்கள், அதான் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.